ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்து நீங்கள் எதில் வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக்கில் நீங்கள் வந்து பண்ணுறீங்களா, இல்லைனா வந்து அன்லிஸ்டில் பண்ணுறீங்களா, இல்லைனா வந்து ப்ரைவேட்டில் பண்ணுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பப்ளிக்கில் பண்ணுறவங்களா இருந்தால் இன்னிலேருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பப்ளிக் எடுத்த உடனே வந்து பப்ளிக் வந்து பண்ணாதீங்க. பப்ளிக் வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் வந்து வியூஸ் வர்றது வந்து சுத்தமாக வராது. லாங் வீடியோவும் சரி, ஷார்ட் வீடியோவும் சரி, மெயினாக வந்து லாங் வீடியோஸில் வந்து சுத்தமாக வராது. ஸோ ஷார்ட் ஃபீட் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எது போட்டாலுமே வைரல் ஆகுது. சில பேருக்கு அதுவும் ஆகிறது கிடையாது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வியூஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கியோட வீடியோ கூட உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. பப்ளிக்கில் வந்து ஏன் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். நம்ம வந்து பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ வந்து நம்ம வந்து யூடியூப்க்கு போயிடலாம். இப்போ யூடியூப் போயிட்டு இதில் ப்ளஸ் இருக்கிற சிம்பலில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஷார்ட் லைவ் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வரும். லெஃப்ட் இருக்க ஆடில் போயிட்டு நீங்கள் எந்த வீடியோ வந்து பண்ணுறதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ கேலரியில் அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துங்க. ஆட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி இது மாதிரி வந்துடும். இப்போ கேலரியில் வந்து ஒரு வீடியோ வந்து நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அது மாதிரி நீங்களும் வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ இதில் பண்ண உடனே இது ப்ராசஸிங்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ ப்ராசஸிங் ஆகும்போது நீங்கள் எதுவுமே டச் பண்ணாதீங்க. ப்ராசஸிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஆட் சவுண்டுன்னு வந்துடும். ஆட் சவுண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் எந்த சாங்ஸ் வந்து தமிழில் ஓடிட்டுருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வைக்கலாம். பேக்ரவுண்ட் வாய்ஸ்க்காக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி பேக்ரவுண்ட் வாய்ஸ் வேணாம், என்னோடய ஓன் வாய்ஸே இதில் போதும்னா அப்படியே நீங்கள் வந்து விட்டுடலாம். எல்லா லாங்குவேஜ்லையுமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தமிழ்லன்னு சொல்லி சர்ச் பண்ணால் தமிழ் சாங் வரும், ஹிந்தி வரும், மலையாளம் எல்லா சாங்ஸுமே வரும். அது மாதிரி நீங்கள் வந்து ஆட் சவுண்டில் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ என்னோடய ஓன் வாய்ஸே இருக்கிறதுனால இது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நான் அதில் வந்து வைக்கல. நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் எது அட்ராக்டிவாக நல்லா தெரியுதோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டிக்குன்ற ஆப்ஷனை வந்து ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா வீடியோக்கு வந்து டைட்டில் கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து எதை பேஸ்டு பண்ணுற வீடியோ பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து டைட்டில் கொடுங்க. இப்போ வந்து குக்கிங் வீடியோ பண்ணுறீங்கன்னா குக்கிங் எதை வந்து குக் பண்ணிக்கிறீங்களோ அதை பற்றி டைட்டில் கொடுங்க. இப்போ காமெடி பண்ணுறீங்கன்னா காமெடியோட டைட்டில், இப்போ டெக் பண்ணுறீங்கன்னா டெக்கோட டைட்டில். அது மாதிரி வந்து டைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கலர்ஸ் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். லைட் கலர்ஸும் இருக்குது, டார்க் கலரும் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து வீடியோவில் சூஸ் பண்ணும்போது நல்ல டார்க் கலராக சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபாண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி ஏதாச்சும் எமோஜிஸ் நம்ம செட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது இருந்தாலும் கொடுத்துக்கலாம். தனியாக கொடுத்தது இல்லாத இதில் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஆப்ஷன் வருது பாருங்கள். இது ரெண்டுத்துலேயுமே கலர்ஸ் வந்து லைட் கலரும் இருக்குது, டார்க் கலரும் இருக்குது. அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டா இது மாதிரி ஸ்க்ரீன் வந்து வந்துடும். அந்த பென்சிலுன்ற மேலே இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தம்ப்நெயில் வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோவுக்கு வந்து ஷார்ட் வீடியோவுக்கு வந்து தம்ப்நெயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தம்ப்நெயில் வச்சா தான் வந்து வீடியோ எப்படின்னா வியூவர்ஸ் வந்து உங்களோட அந்த தம்ப்நெயில் பார்த்துட்டு எது வந்து பெஸ்ட்டாக இருக்குதோ அது வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஸோ தம்ப்நெயில் வந்து கீழே நான் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அது மாதிரி வந்து எது வந்து மோஸ்ட் அட்ராக்டிவாக இருக்குதோ அந்த தம்ப்நெயில் வந்து ஓகே பண்ணிவிடுங்க. அதை பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் மார்க் வந்து அழுத்திட்டிங்கன்னா இது கரெக்டாக தம்ப்நெயில் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து டைட்டில் கொடுத்துடலாம். டைட்டில் வந்து நீங்கள் எதை பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து டைட்டிலில் கொடுக்கணும். இப்போ நான் என்னென்ன ட்ரைபாட் பற்றி சொல்லியிருக்கேன்னா பெஸ்ட்டு ட்ரைபாட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹேஷ்டேக் வந்து கொடுக்கணும். ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ்க்கு வந்து ஷார்ட்ஸ், ஷார்ட் ஃபீட், ஒய்டி ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து வைரல் ஹேஷ்டேக்கு. ஏன்னா இது வந்து மில்லியன்ஸ் யூடியூபர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ எல்லா வீடியோவும் ஷார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஹேஷ்டேக்கை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து உங்களோட வீடியோஸ் வந்து வைரல் ஆகும். இப்போ நான் வந்து ஷார்ட் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் விசிபிலிட்டி வந்து அன்லிஸ்ட் வந்து பண்ணிவிடுங்க. இப்போ செட் விசிபிலிட்டியில் பாருங்கள் அன்லிஸ்ட் பண்ணியாச்சு. எடுத்த உடனே நீங்கள் வந்து பப்ளிக்கில் பண்ணிங்கன்னா, இப்போ நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள், அதெல்லாம் வந்து உங்களால் பண்ண முடியாது. இன்னும் டேக்ஸ் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், அது இல்லாத ஒய்டியில் வந்து நிறைய வந்து இப்போ வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியாத போயிடும் பப்ளிக்கில் பண்ணிட்டீங்கன்னா. அப்புறமா வந்து யூடியூப் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது. அதனால தான் வந்து பப்ளிக்கில் வந்து எப்போவுமே பண்ணாதீங்க, அன்லிஸ்ட்டில் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஷெட்யூல்டுன்றது வந்து நீங்கள் எப்போ வந்து டைம் வந்து செட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஷெட்யூல் பண்ணுறது தான் ஷெட்யூல்ன்றது. இப்போ யூடியூப்பில் வந்து உங்கள் வீடியோ வந்து இந்த டைமுக்கு போட்டால் என்னோடய வீடியோ வந்து வைரல் ஆகும்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சான்னா நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிடலாம். அது வந்து நீங்கள் மறந்துட்டீங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னா, உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் பப்ளிஷ் பண்ணணுன்னா டைம் அண்ட் டேட் செட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பப்ளிஷ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து எப்போவுமே பண்ணுறது வந்து அன்லிஸ்ட்லேயே வந்து பண்ணுங்கள். ப்ரைவேட்டுன்றது வந்து நம்ம வீடியோ நம்மளே தான் பார்த்துக்கலாம், இன்னொருத்தரை யாரும் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன். இப்போ லொக்கேஷன் வந்து நீங்கள் எங்கே வந்து பிலாங் பண்ணுறீங்களோ அதோட லொக்கேஷன் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுன்னு சொல்லிட்டு இருக்குது. எஸ் இட்ஸ் மேட் ஃபார் 2 இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து தப்பு பண்ணுவீங்க. எஸ் இட்ஸ் மேட் ஃபார் வந்து கொடுத்துருவீங்க. அதுவும் வந்து மெயினான ரீசன் உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து வராதுக்கு. அதனால் வந்து உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிங்க. இது வந்து என்னென்னா எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம். ஒன்ஸ் ஒரு வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் தடவை பண்ண தேவையில்லைன்னு அப்படி வந்து பண்ணாதீங்க. எல்லா வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு டைமும் வந்து செக் பண்ணுங்கள் எது வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஏன்னா நீங்கள் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அப்புறமா அது என்ன ஆகும்னா கிட்ஸ்க்கும் காட்டும், கிட்ஸும் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க, பெரியவங்களுக்கு வந்து காட்டாது. இது வந்து நெக்ஸ்ட் இருக்கிறதும் வந்து நோ வந்து கொடுத்துருங்க. இப்போ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ மேலே இருக்கிறதும் நோ கொடுத்துருங்க, கீழே இருக்கிறதும் நோ கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ் வீடியோன்னு சொல்லிட்டு, ரிலேட்டட் வீடியோவில் வந்து நீங்கள் எந்த வீடியோ வந்து முன்னாடி வந்து பண்ணியிருக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ வியூஸ் வந்து கம்மியாக வர வீடியோஸ் வந்து எது இருக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும். பெஸ்ட்டு ட்ரைபாட்னு சொல்லிட்டு நான் பண்ணனால அது ஒரு வீடியோ வச்சுட்டேன். அலோ வீடியோ அண்ட் ஆடியோ மிஸ்ஸிங், அலோ ஒன்லி ஆடியோ. உங்கள் ஆடியோவும் வீடியோவும் யாருன்னா யூஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ ஓகேனா நீங்கள் வந்து அலோ கொடுங்க, நாட் ஓகேனா வீடியோ மட்டும் பண்ணணுன்னா வீடியோவுக்கு வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிவிடுங்க. ஆட் பெய்ட் ப்ரமோஷன் லெவல் இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சப்போஸ் உங்கள் வீடியோ வந்து ஏஐயில் பண்ணுறீங்கன்னா ஏஐயில் வந்து எஸ் கொடுங்க. அப்படி இல்லை ஏஐ வீடியோ நான் பண்ணலன்னு சொல்லிட்டுன்னா நோன் வந்து கொடுத்துருங்க. இப்போ கார்ட்டூன் வீடியோ நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது எஸ் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் வந்து அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். ஆன் பண்ணுறது வந்து ஆன் பண்ணிவிடுங்க, எல்லாம் ஆஃப் பண்ணுறது வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கமெண்ட்ஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க. இப்போ வந்து எல்லாமே முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ வந்து அப்லோட் பண்ணிடலாம். இப்போ அப்லோட் வந்து ஆயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒய்டி ஸ்டூடியோவில் போயிட்டு இதுக்கு வந்து எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம். இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்கள் ஷார்ட்ஸ் வந்து வைரல் ஆகும். இது கொஞ்சம் டைம் ஆகுது அப்லோட் ஆகிறதுக்கு, வெயிட் பண்ணலாம். இப்போ கீழே இருக்க அந்த ரவுண்டை பாருங்கள், காட்டிட்டு அப்லோட் யுவர் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்கள். சி வீடியோன்னு காட்டுது. சி வீடியோன்னு எடுத்த உடனே வீடியோவில் வந்து போயிடாதீங்க, அப்படியும் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு இது ஆகியிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். யுவர் வீடியோஸ் அப்லோட் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு ப்ளூடிக் வருது பாருங்கள். ப்ளூடிக் வந்த உடனே இது வந்து இது மாதிரி அண்டர்ஸ்டில் தான் ஆயிருக்கு. சில பேர் இது பப்ளிக்குன்னா பப்ளிக் ஆகிடும். இப்போ வந்து நியூ வியூஸ்ன்னு வந்திருக்கு, இது மாதிரி வந்து வரணும். சில பேர் வந்து அந்த ப்ளூ கலர் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கும், உடனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுவீங்க. அது மாதிரியும் வந்து தப்பு வந்து பண்ணாதீங்க. இது மாதிரி வந்து உங்கள் வீடியோவில் வந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா யூடியூப்லேருந்து இப்போ வெளியே வந்து நம்ம வந்து ஒய்டி ஸ்டூடியோ போயிடலாம். இப்போ வந்து ஒய்டி ஸ்டூடியோ வந்தாச்சு. இப்போ அந்த வீடியோ வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். கண்டென்ட்டில் போயிட்டு செக் பண்ணோம். செக் பண்ணால் மேலே வந்து லாங் வீடியோ இருக்கும், கீழே ஷார்ட் வீடியோ இருக்கும். இப்போ கீழே இருக்கிற ஷார்ட் வீடியோவில் நான் பண்ணது இங்கே இருக்குது பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இப்போ எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம டைட்டில் கொடுத்து அங்கே வந்து அப்லோட் பண்ணிட்டோம் யூடியூப்பில். இப்போ இது என்ன பண்ணோன்னா அப்படியே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்து செலக்ட் ஆல்னு கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கேயும் வந்து பண்ணியாச்சு, இப்போ டைட்டிலும் முடிச்சாச்சு, டிஸ்கிரிப்ஷனும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் வீடியோவும் சரி, லாங் வீடியோவுக்கும் சரி. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன டேக்ஸ் கொடுத்தனோ அதே ஹேஷ்டேக் கொடுத்தனோ அதே தான் இங்கே வந்து டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ டேக்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நிறைய இது யூடியூப் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணும், எல்லாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஃபீட்டில் வந்து காட்டும், அந்த ப்ரௌஸ் ஃபீச்சரில் வந்து காட்டும். ஸோ அதை வந்து பண்ணுங்கள். சூஸ் எ கேட்டகரி. என்ன கேட்டகரி வந்து நீங்கள் வந்து வீடியோ பண்ணுறீங்களோ அதை பேஸ்டு வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணுங்கள். பீப்புள் அண்ட் பிளாக்ஸ், இப்போ வந்து பிளாக்ஸ் பண்ணுறீங்க அது மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட். எஜுகேஷன் யாருக்காச்சும் நீங்கள் டீச் பண்ணுறீங்கன்னா எஜுகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்போர்ட்ஸ் பற்றி நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். இது வந்து கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்கன்னா இதுலேயும் வந்து வியூஸ் போகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா வந்து நீங்கள் காமெடி பண்ணிட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து வச்சுட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களோட வியூவர்ஸ் வந்து காமெடி வந்து யாருமே இப்போ டெக்கில் பண்ணிங்கன்னா டெக் வியூஸ் வந்து டெக் பற்றி தான் பார்ப்பாங்க, காமெடி வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் வந்து நீங்கள் பார்த்துங்க. லைக்ஸ் வந்து ஆஃப் பண்ணோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், விசிபிலிட்டி வந்து அன்லிஸ்டில் வச்சிட்டோம், எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டோம், டேக்ஸும் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து இப்போ வந்து பப்ளிக் பண்ணிடலாம். பப்ளிக் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் வந்து ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணோம். இன்னிலேருந்தே வந்து இது மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட வீடியோஸ்க்கு வந்து எல்லா வீடியோஸுமே வந்து வைரல் ஆகும். ப்ளஸ் வந்து வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க. லாங் வீடியோ வந்து எப்படி வியூஸ் வர வைக்கணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு எது மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பேஸ்டு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் வந்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணால் தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்காக ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ டில் தென் டாட்டா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.